கூடியிருக்கின்ற அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கே பாம்பன் சுவாமியுடைய அருளால் தங்களுடைய வாழ்க்கையை வீரமாக நன்மையாக அமைத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களையும் வணங்கி மதிப்பிற்குரிய புகழனார் அவர்களுடைய சொற்பொழிவுக்கு பிறகு பாம்பன் சுவாமிகளுடைய நூலிலிருந்து ஒரு தலைப்பை அமைத்து மதிப்பிற்குரிய காங்கேயநல்லூர் சபையார்களும் மதிப்பிற்குரிய தாண்டவமூர்த்தி அவர்களும் சொற்பொழிவாற்ற அமைத்திருக்கிறார்கள். அதில் அமைத்திருக்கின்ற தலைப்பு ராசியம் நேரே நீ அறி என்கிற தலைப்பு. இந்த தலைப்பை ஒட்டி பேசுவதற்கு ஒரு ஆழமாக அல்லது அழுத்தமாக பேசுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து பெருமக்களின் சார்பாகவும் நான் பேச வேண்டும். அந்த வகையில் பாம்பன் சுவாமிகளும் முருகப்பெருமானும் அருளுகின்ற வகையில் உங்களோடு நானும் சேர்ந்து அதை சிந்திக்க இருக்கின்றேன். இந்த ராசியம் என்று சொல்லப்படுகின்ற ஒன்றை நீ நேரடியாக அறிய வேண்டும் அல்லது நேர்படுத்தி அறிய வேண்டும் என்று பாம்பன் சுவாமிகள் தகராலய ரகசியத்தில் குறிப்பிடுகிறார். பாம்பன் சுவாமிகளுடைய தகராலய ரகசியம் என்கிற ஒரு நூல் பாம்பன் சுவாமிகள் பிறப்பன் வலசையில் பெற்ற அனுபவமும் சென்னையில் பெற்ற அனுபவமும் அதற்கு பிறகு அவர் இருந்து எழுதிய வகையிலும் ஒரு விரிவான விளக்கத்திற்கு உரிய அமைப்பு அதிலே உண்டு. நீங்கள் பிறப்பன் வலசை அடியார்களும் இங்கே ராமேஸ்வரம் சார்ந்தும் வந்திருக்கிறார்கள். இன்னும் பல இடங்களில் இருந்தும் பாம்பன் சுவாமிகளுடைய இந்த வார வழிபாட்டு சபைக்கு வந்து இந்த விழாவில் இணைந்திருக்கிறார்கள். இதெல்லாம் கூட ஒரு நேர்படுத்தி அறிகிற ஒரு நிலைதான். ஒரு இடத்தில் வந்து கூடுகின்ற ஒரு நிலை நேர்படுத்துகிற ஒரு நிலை. அதாவது நேர்படுத்துதல் என்றால் அனைவரையும் ஒரு சார்பில் இணைப்பது. அந்த வகையில் இந்த மகாதேஜ மண்டல சபைக்கு அந்த பல பாம்பன் சுவாமிகளுடைய அடியார்களை பல இடங்களிலே இருந்தும் இணைத்திருக்கிற ஒரு பெருமை தாண்டவமூர்த்தி அவர்களுடைய முயற்சியால் அமைகிற ஒன்று. அந்த வகையில் பல ஊர்களிலும் இருக்கின்ற பாம்பன் சுவாமியினுடைய அடியார்களும் அதில் இணைகிறார்கள். அந்த வகையில் இந்த ஊருக்கு ஒரு பெருமை அல்லது இந்த ஊருக்கான ஒரு சிறப்பு கைகூடி இருக்கிறது. அந்த வகையில் ஆண்டுதோறும் பெருமான் என்னையும் இங்கே இதில் இணைக்கிறார். பலரும் இங்கே அனுபவத்தை கொஞ்சம் கூடுதலாக மேன்மைப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு வாய்ப்பு அமைகிறது. தெரிந்தோ தெரியாமலோ இதில் இணைகின்றவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாய்ப்பு கூடிக்கொண்டே இருக்கிறது என்ற வகையில் இந்த நிகழ்ச்சி ஒரு பெருமையுடைய நிகழ்ச்சி என்பதை நான் தொடக்கத்திலே குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த ராசியம்
என்பது ரகசியம் என்பதை ராசியம் என்பதாக சொல்லுகிறார் பாம்பன் சுவாமி. இப்ப நீங்கெல்லாம் இப்ப ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிற ஒரு முறையில் எதற்காக நாம் கூடியிருக்கின்றோம் என்று கேட்டால், நமக்கு ஒரு தேடல் இருக்கிறது. அந்த தேடல் ஏதாவது ஒரு வகையில் இங்கே வந்து என்னை சேர்த்திருக்கிறது என்று சொன்னால், அதற்கு பின்புலமாக ஒரு ரகசியம் இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தெரியாமல் போனாலும் பரவாயில்லை. அதற்கென்று ஒரு பின்னணி இருக்கிறது. அந்த பின்னணியும் கூட ஒரு ரகசியம்தான். பாம்பன் சுவாமிகள் இந்த பாடலில் எதை பற்றி குறிப்பிடுகிறார் என்றால், நமக்கு உள்ளே ஒரு கடவுள் இருக்கிறார், இந்த கடவுளுக்குள்ளே உலகமெல்லாம் இருக்கிறது. நமக்குள்ளே இருக்கிற கடவுள் உலகமெல்லாம் இருக்கிற கடவுளோடு எப்படி சேர்ந்திருக்கிறது அல்லது அது சேர்ந்திருக்கிறது என்பது எனக்கு எப்படி தெரியும்? இந்த உண்மை தெரிந்துவிட்டால் அதுதான் ரகசியத்தை தெரிந்து கொள்ளுகிற முறை என்று சொல்லுகிறார். உங்களுக்கெல்லாம் அதாவது கேள்வி வந்திருக்கணும். பொதுவா தொடர்ந்து வழிபாட்டுக்கு வர்றவங்களுக்கு ஒரு கேள்வி வரும். நமக்கு கடவுள் இதை செய்வாரா செய்ய மாட்டாரா என்கிற ஒரு கேள்வி வரும். அதற்கு பிறகு கடவுள் இருக்கிறார் என்பதாக ஒரு தெளிவு வந்துவிட்ட பிறகு அல்லது ஒரு நம்பிக்கை வந்துவிட்ட பிறகு கடவுள் நமக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா என்று ஒரு கேள்வி வரும். கடவுள் நமக்கு செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, கடவுள் நம்மோடு எப்படி தொடர்ந்து இருக்கிறாரா இல்லையா என்று ஒரு கேள்வி வரும். இப்படிப்பட்ட கேள்விகளை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டே வருகிறீர்களா என்று நீங்கள் பார்த்தால்தான் உங்களுக்கு இந்த பாம்பன் சுவாமிகள் சொன்ன இந்த தொடருக்கான ஒரு விளக்கம் புரியும். இப்ப நான் எளிமையாகவே உங்களிடம், அதாவது இப்போ நம்பிக்கை தர்ற மாதிரி பேசுறது ஒரு வகை, உங்களுக்கு நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று பேசுவது ஒரு வகை. பொதுவா நம்பிக்கை தர்ற மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க, ஆனா முட்டாளாக்கிட்டு போயிடுவாங்க. இந்த முட்டாளாக நம்மை ஆக்குகிற நம்பிக்கையை நீங்கள் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்க முடியாது. ஆனால் கொஞ்சமாவது நம்மை அறிவாளியாக சிந்திக்க வைக்கிற நம்பிக்கை தான் உண்மையிலேயே உங்களை கடவுளுக்கு கொண்டு செல்லும். இல்லை என்றால் உங்களுடைய பிறப்பு வீணாகிவிடும். அதிலே கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். அதாவது கடவுள் அப்படின்னு ஒரு ஆளை தெரிஞ்சுக்கிட்டு கடவுள்ங்கிறவரை ஒருத்தரை சொல்றாங்க, அவர்கிட்ட கேட்டா கொடுப்பாருன்னு சொல்றாங்க அப்படின்னு நாம போயிட்டு நம்ம அதை எந்த மாதிரி அதை அடையிறோம் அல்லது அது நமக்கு கிடைக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாதான் அது நமக்கு உண்மையிலேயே கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத கொண்டு செல்லும். இப்ப நம்ம ஐயா பேசும்போது சொன்னார், பாம்பன் சாமி கிட்ட நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்றார். எத்தனை வருஷமா கேளுங்கன்னு சொல்றாங்க? கேளுங்கன்னு சொன்னா பாம்பன் சாமி முருகன் கிட்ட சொல்லிடுவாரா? இல்ல பாம்பன் சுவாமி கிட்ட நாம சொன்னா அவரு நம்ம சொன்னதை கேட்பாரா? அவரு போய் முருகன் கிட்ட சொல்லுவாரா? முருகன் நமக்கு செய்வாரா? இது என்ன வேலைக்காரங்களா? இல்ல உண்மையிலேயே செய்யறதுக்குன்னு ஏதாவது ஒரு அதுல ஒரு அமைப்பு இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாதான் உங்களுக்கு அடுத்த கட்டம் தெரியும். அப்படி இல்லைன்னா நீங்களும் கேளுங்க கேட்டா கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நாங்க போயிட்டே இருப்போம். அதுக்கு 4 பாட்டை வகை வகையா சொல்லுவோம், இவர் சொன்னாரு அவர் சொன்னாருன்ட்டு. நாம கேட்டா நடக்கும், கேட்டா செய்வார். முருகன் ஒருத்தர் இருக்கிறார். சரி, முருகன் ஒருத்தர் தான் இருக்கிறாரா? அவர் இன்னும் அப்பா அம்மா கிட்ட கேட்டு செய்யணுமா? இதெல்லாம் கேள்வி. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வரும்போது நீங்க ஒரு தைரியமா வேலை பார்க்கிற ஒரு ஆளு,
அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுதான் நேர்படுதல். நேர்படுதல்னா நினைக்கிறது நடக்கிறது. முதல்ல நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்குதா அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி. நினைக்கிற மாதிரி நடந்தா நல்லபடியா நடந்ததா அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. உங்களுக்கு அடிக்கடி கதை சொல்லுவாங்கல்ல, குழந்தை பிறக்கணும்னு கேட்டான், குழந்தை எவ்வளவு நாள் இருக்கணும்னு கேட்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் குழந்தை எவ்வளவு நாள் இருக்குதுன்றது பிரச்சனை இல்ல, குழந்தை நல்ல பிள்ளையா இருக்குதாங்கிறது தான் பிரச்சனை அப்படின்லாம் கதை சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். எல்லாத்தையும் யோசனை பண்ணி கேட்கறதுக்கு நமக்கு நேரம் இருக்குதா? நமக்கு அதை கேட்கறதுக்கு அந்த அளவுக்கு அந்த சமயத்துல தோணுமா? இல்ல எதை கொடுத்தாலும் வாங்கிட்டு போலாமா? சரி, இதை கேட்கறது ஒரு பக்கம், கேட்கறதுக்கு நமக்கு தகுதி இருக்குதா? நாம அவர் சொன்னாரு இவர் சொன்னாரு கேட்கலாமா அப்படிங்கிறது தான் இந்த தலைப்போட அர்த்தமே. இப்ப நமக்கு பொறுத்த வரைக்கும் இப்ப இன்னைக்கு விழா நடக்குது. காலையில இருந்து இந்த விழாவில் கலந்துக்கிறோம். ராத்திரிக்கு இன்னும் ஆர்வமா கலந்துப்போம். சிலை தூக்கிட்டு போறது இன்னும் சந்தோஷமா இருக்கும். சொற்பொழிவு கேட்கறத விட அது கொஞ்சம் சந்தோஷமான விஷயம் கூட. நம்ம கதையை பேசிட்டு சாமி கூட சுத்திட்டு வந்துடலாம். ரெண்டாவது, நமக்கு நேரத்தை போக்குறதுக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் கிளுகிழுப்பா இருக்கும், அல்லது அது கொஞ்சம் ஆர்வமா இருக்கும். இதெல்லாம் நமக்கு எந்த வேலையை செய்யறோமோ அந்தந்த வேலையில அப்படி அப்படி இருக்கும். இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும், நாம இந்த உலகத்துல கடவுளை பத்தி நிறைய பேர் ஆராய்ச்சி பண்றான். இப்ப நீங்க ஆராய்ச்சி பண்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமியை கும்பிட்டா கிடைக்குமா கிடைக்காதா, என்னைக்கு கும்பிடலாம், எப்ப கும்பிட்டா தங்கம் கிடைக்கும் அல்லது பணம் கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு கேள்வியோட சில பேர் இருப்பான். இப்ப சாமி இருக்கிறாருன்னா அவருக்கு முன்னாடி வேற வேற பேர்லாம் கடவுளை பார்த்தவன் இருக்கிறான்ல. இப்ப உதாரணத்துக்கு இயேசுநாதர் கடவுளை பத்தி பேசியிருப்பாரு, அல்லாஹ் பேசியிருப்பாரு, சங்கராச்சாரியார் பேசியிருப்பாரு, ராமானுஜர் பேசியிருப்பாரு, இவங்க எல்லாம் பேசியிருப்பாங்கல்ல. அப்புறம் இவங்க எல்லாம் பேசினாங்கல்ல, இவங்க பேசினதை விட கடவுளை பத்தி இவர் எப்படி பேசியிருப்பார்? அப்ப இவங்க பேசினதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லியிருப்பாரா? அவங்கள விட நாம பெரிய ஆளதான் கும்பிடுறோமா? இல்ல நாம பாம்பன் சாமி வழியில போறது நல்லதா, அவங்க வழியில போறது நல்லதா, இல்ல எல்லார் வழியிலையும் போறது நல்லதா, அல்லது பாம்பன் சாமி வழியில போறாங்கிறது சரியா இருக்குதா அப்படிங்கிறத கேள்விலாம் யாருக்கு வரும்னா, கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர்றவங்களுக்கு வரும், முதல்ல இருக்கிறவங்களுக்கு வராது. இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் பேர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க நாம அடுத்த கட்டமா கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பீங்க. இப்ப உங்களை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா நீங்க கலந்து பேசினா என்னன்னு தெரியும். நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க, எதுக்காக சாமி கும்பிடுறீங்க, நீங்க என்னன்னு என் சொற்பொழிவை கேட்கறீங்க, அல்லது உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு பேசினாதான் தெரியும். அப்படி உங்களோட பேசலன்னா தெரியாதுல்ல. அதே மாதிரிதான் பாம்பன் சாமி கிட்ட மட்டும் இல்ல, கடவுள்னு ஒருத்தரை வச்சுக்கிட்டு இருக்கிற பெரிய பெரிய மகான்கள். இப்ப நீங்க பாம்பன் சாமி உங்களை பாத்துக்கிறார், இதே வேற ஒரு சாமி உங்களை பாத்துக்காம ஏன் பாம்பன் சாமி பாத்துக்கிறார்? அதை முதல்ல யோசனை பண்ணி பாருங்க. இப்ப நீங்களாம் எந்த அளவுக்கு இந்த சாமியை மட்டும் கும்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு நீங்க பாம்பன் சாமிகளுடைய பக்தர்கள். இப்போ என் எதிர நீங்க வேற சாமி கிட்ட போவாம இந்த சாமி கிட்ட வந்தீங்கள, அப்ப உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? அதுல ஒரு உங்களுக்கு சின்ன சின்ன, அதாவது கூட்டத்துல வந்திருக்கலாம், அது வேற விஷயம். கொஞ்சம் பேர் சண்முக கவசம் படிச்சு வந்திருக்கலாம், அது கொஞ்சம் விஷயம். கொஞ்சம் பேர் முருகனை நம்பி முருகனோட நம்பிக்கைக்கு பாம்பன் சாமி முக்கியமானவர்னு வந்திருக்கலாம், அது கொஞ்சம். இவங்க எல்லாருமே பாம்பன் சாமிங்கிற ஒரு ஆள் பார்த்துக்கிற மாதிரி உட்காந்துக்கிறீங்க. அதுல முதல்ல ஒரு நம்பிக்கை இருக்குதா? அதாவது இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிறதுல வேற எந்த சாமியை சொல்லலாம்? நீங்க அங்க போகாம இங்க வந்துக்கிறீங்கன்ட்டு சரி ஏதோ ஒரு சாமி வச்சுங்க சொன்னா அரசியல் ஆயிடும். சரி, வேலூர்ல இருக்கிற ஏதோ ஒரு சாமி கிட்ட போவாம காங்கேயநல்லூர்ல பாம்பன் சாமி பக்கத்துல நாம அவரால அல்ல அவர் நினைக்கிற மாதிரி
அல்லது அவரை நீங்க நினைக்கிற மாதிரி வந்து உட்கார்றீங்கல்ல, இது முதல்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யற அல்லது உங்களுக்கான அறிவு எந்த அளவுக்கு புத்தி இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு. முதல்ல அப்படி வச்சுங்க. உங்களுக்கான வாய்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு 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 பெரிய ஆளு அவருடைய எண்ணத்துக்கு போற மாதிரி நீங்க வந்து ஒரு தகுதி அடைஞ்சிட்டீங்க. இந்த தகுதியை நீங்க இழக்க கூடாது. இதுதான் முக்கியம். இதுதான் முதல்ல நேர்படுதல். நான் வந்து ஒரு கூட்டத்துல வந்துட்டா அந்த கூட்டத்துல இருந்து என் தகுதியை நான் வந்து கீழே போற நிலைமைக்கு ஆக்கிக்க கூடாது. இத முதல்ல ஒரு கோரிக்கையா வைக்கிறார் பாமன் சாமி சண்முக கவசத்துல. இழந்து போகாத வாழ்வை ஈயும் முத்தையன். இது வந்து நேர்கோடு கிடையாது. மாணிக்கவாசகர் அதை சொல்றார். நான் நேராவே வரல, சட்ட நேர்பட வந்தில்லாத சழக்கன்கிறார் மாணிக்கவாசகர் திருக்கழுகுன்றத்துல. திருக்கழுகுன்றத்துல நான் கொஞ்சம் கூட உனக்கு நேரா வரல, ஆனா என்ன நீ ஆட்கொண்டுட்ட அப்படிங்கிறாரு மாணிக்கவாசகர். இங்க பாமன் சாமி என்ன சொல்றாருன்னா, இப்ப இருக்கிற வாழ்வுல நான் கீழே போக கூடாதுங்கிறார். அப்ப முதல்ல நீங்க இழந்து போகாத ஒரு தன்மை அப்படிங்கிறத மனசுக்குள்ள வைக்க முடியுதா பாருங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க நேர்கோட்டுக்கு வர்றதெல்லாம், இடம் சமமா ஆகிறதுலாம் அப்புறம்தான். இந்த இடம் சமமா ஆகிறதுனா என்ன அப்படின்றத முதல்ல உங்களுக்கு சும்மா புரிய வைக்கிறேன் பாருங்க. ஏன் அதை முதல்ல சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்க. இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப எல்லாரும் செருப்பை வெளியில தான் விட்டு வந்துக்கிறீங்க. இப்ப எனக்கு இது வந்து ரொம்ப அண்மையில கிடைச்ச உதாரணம். எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் செருப்பு கொஞ்ச நாள் போட்டுட்டு இருந்தா அது பிச்சிக்கும். அதுவா பிச்சிக்கிறது கொஞ்ச நாள் ஆகும். யாராவது காலை தடுக்கி விட்டு பிச்சிக்கிட்டா சீக்கிரம் பிச்சிக்கும். நம்ம பின்னாடி வர்றவன் டொப்புன்னு அதை மெரிப்பான், அது பிச்சிக்கும். இப்ப மறுபடியும் செருப்பு போட்டு நடக்கணும். என்ன பண்றது? இப்ப பிரச்சனை என்ன பண்ணலாம்? உடனே போய் பக்கத்துல எங்கேயா தேடி பார்த்து கடகுதான்னு பார்த்து செருப்பு வாங்கணும். இல்லையா பக்கத்துல எங்கேயாவது ஒருத்தர் இருக்கிறானா பார்த்து தைக்கணும். மூணாவதா ஒண்ணு இருக்குது, பக்கத்துல எங்கன்னா கடையை பார்த்து பெவிக்யூக்கு வாங்கி ஒட்டணும். இந்த மூணும் பக்கத்துல இருக்கிற மாதிரி செருப்பு பிஞ்சுக்குதா பாருங்க. என்னது செருப்பு எப்ப பியணும்? அடிச்சு பியறது இல்லை. இது வந்து மிதிச்சு பியறது. மிதிச்சு பிஞ்சி போற செருப்பு உடனே உங்க காலுக்கு உதவணும்னா கடை பக்கத்துல இருக்கணும், உங்களுக்கு பெவிக்குவிக்கு ஞாபகம் வரணும். இது ரெண்டும் இருந்தாதான் உடனே பிச்சுக்கணும், உடனே ஓட்டிட்டு நடக்க முடியும். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்கெல்லாம் கடவுள் பாக்கியவான்கள்னு அர்த்தம். இல்ல செருப்பே கிடைக்காம நார் அலையுது, காலில் புண்ணு குத்திக்கிச்சுன்னா நீங்க இன்னும் கடவுள்கிட்டே வரலன்னு அர்த்தம். சாதாரண செருப்புல இருந்தே நீங்க கடவுளை புரிந்து கொள்ள முடியும். இதுக்குதான் சண்முக கவசம் பாடினார். சண்முக கவசம் பாடினதே எதுக்குன்னா, நடக்கையில் கிடக்கையில் அப்படின்னு சொல்றாருல்ல, அப்புறம் வடக்கில் தெற்கில் எல்லா திசையிலையும் சொல்றாருல்ல, சாரிசை ஊர்தி மீதும் சொல்றாருல்ல. இதெல்லாம் என்ன அப்படின்னா, அந்த கணத்துல உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கணும். அந்த கணத்துல பிரச்சனையை தீர்க்கிற மாதிரி வந்தா கடவுள் நேரா வந்துட்டாருன்னு அர்த்தம். வேற ஒண்ணும் இல்ல, பெரிய ரகசியம் அதுல. இந்த ரகசியம் என்னதுங்க? பிரச்சனை வந்தா பிரச்சனை தீர்ற வடிவம் எவ்வளவு தொலைவுல இருக்குதுன்னு பாருங்க. மீட்டர் கேஜ்ல எவ்வளவு தொலைவுல இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்க கீழே மேலேயே ஏறி இருக்கிறீங்க. எவ்வளவு சீக்கிரம் தீர்ற மாதிரி பிரச்சனை இருக்குதோ அப்ப நீங்க நேரா வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இதுதான் முடிவு. இந்த சொற்பொழிவோட முடிவே இதான். அதுல வந்து நீங்க ஒன்னும் மனக்கலக்கெல்லாம் வேணாம். ஆனா இது நடக்குமா நடக்காதான்னு உங்களுக்கு சந்தேகம் வேணாம். ஏன்னா கண்டிப்பா உங்களுக்கான தீர்வு நேரத்துல நடக்கும். அதுக்கு நீங்க தகுதியா இருந்தா கண்டிப்பா நடக்கும். இதுக்கு வந்து நீங்க முருகனை வழிபடணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். முருகனுக்கு பேரே என்ன தெரியுமா? அவர் தான் நினைத்த எல்லாம் தரும்.
அவருக்கு பேர் அதானே. தான் நினைத்த எல்லாம் தரும் முருகனுக்கு. மற்ற கடவுளை நீங்க பேசும்போது நினைத்து கேட்கணும். அதுலயும் திருமுருகாற்றுப்படை என்ன சொல்லுதுன்னா, யாராலையும் கொடுக்க முடியாத கொடுங்குது. ஆனா முருகனுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அருணகிரிநாதர் சொல்றது தான் நினைத்த எல்லாம் தரும். இப்ப கடவுள் நினைக்கிறது எப்படி, கடவுள் நினைக்கிறது எப்படி நினைப்பார்? இப்ப எனக்கு வச்சுங்களேன், கொஞ்சம் ஓவரா பேசுறேன்ட்டு இரும்புல கொடுத்து அனுப்புவார், கொஞ்சம் அடக்கமா பேசுங்க. நீங்க ஏதோ இருப்புறாருன்னு பாவம் நினைக்க கூடாது. இது கொஞ்சம் ஓவரா பேசுன்னு அங்கேயே அமுக்கி அனுப்புவார். அது என்ன கடவுள் காப்பாத்துற முறை. அதனால நீங்க பார்த்துக்கிட்டு அதுக்கு இதுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணக்கூடாது. உங்க அறிவுக்கு அது கடவுள்னு ஒரு அறிவு இருக்குது இல்ல, அதுக்கு தெரியும் என்ன எப்படி வேலை வாங்கணும்ட்டு. அதுதான் அதை நீங்க ஏத்துக்கிற அறிவு வந்ததுன்னா ராசியம் நேரே நீ அறி, ரகசியம் உனக்கு நேரா தெரிஞ்சிடும். அங்க எந்த விதமான இதுவும் கிடையாது. இப்ப இப்படி வச்சுங்களேன், உங்க வீட்டுல நான் எங்கேயும் போல, அவங்க வீட்டுல அவங்க நினைக்கிறது எந்த மாதிரி நடக்குது. சாமி கிட்ட இல்ல, நீங்க உடனே கடவுள்கிட்ட வந்து நிக்க கூடாது. கணவன் மனைவி பிள்ளைகள், இந்த கணவன் இப்படி நினைக்கிறார்னு மனைவி, மனைவி இப்படி நினைக்கிறாங்கன்னு கணவன். யாராவது நினைச்சதை செய்யற மாதிரி வளர்ந்துருக்கிறீங்களா? அப்படின்னா என்ன, எத்தனை கிலோன்னு கேட்க கூடாது. சொல்லியே வேலை நடக்க மாட்டேங்குது இப்பெல்லாம். ஏன்னா அதுக்கு வேற வேற பிரச்சனை நிறைய இருக்குது. வேலை சொல்லியே நடக்காது. இப்ப எத்தனை ஆம்பளைங்க இங்க வயசாகி போய் வந்து போனா போகுதுன்னு இங்கே வந்து உட்காந்துங்கிறாங்கன்னா, வீட்டுல சொல்ற பேச்சு யாரும் கேட்கறது இல்லைன்னு பாதி பேர் வந்து உட்காந்துங்கிறாங்க. இது எனக்கு தெரிஞ்ச என்கிட்ட நிறைய பேர் படிக்க வராங்க வயசானவங்க. அது வீட்டுல இருந்தா ஒரே ரப்பர் மாதிரி பேசினே இருக்குது. அது அங்க அனுப்பி விட்டா அந்த ஆள்கிட்ட உட்காந்து கிடக்கும் அப்படின்னு அனுப்பி விடுவாங்க. இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல இருக்கிற டார்ச்சர் தாங்காம வெளியில வர்றது ஒரு ஒரு கூட்டம் இருக்குது. நான் சொல்றது, நீங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனை தாங்காம வாங்க, வராத போங்க, அது பிரச்சனை இல்ல. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏருக்கு மாறா பேசலாம், அது கூட பிரச்சனை இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத தெரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னா எதை வச்சு தெரிஞ்சுப்பாங்க, இதான் கேள்வி. இப்ப எனக்கு பிரச்சனை வேற, எனக்கு வந்து சொன்னாதான் புரியும். நான் கொஞ்சம் புத்தி மந்தம், எனக்கு நேரா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சிக்க முடியாது. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, எதையாவது சொல்லிட்டு செய்யுங்கன்னு. சொல்லிட்டு செஞ்சா ஏத்துக்குவேன் எதுவா இருந்தாலும். ஆனா சொல்லாம செஞ்சா நம்ம மிரண்டு போறோம்ல. இந்த உரிமை கடவுளுக்கு மட்டும்தான், சொல்லாம செய்யறது கடவுளுக்கு மட்டும்தான். ஏன்னா அவர் நம்மளை என்னைக்கும் கவுக்க மாட்டார். கடவுள் என்னைக்கும் நம்மள கவுக்க மாட்டார். கவுக்காம அவர் எது செஞ்சாலும் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நல்லது. கடவுளை பொறுத்த வரைக்கும் கடவுள்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். கடவுளை பத்தி நீங்க நம்பி கேட்டதெல்லாம் இல்ல. கடவுள் என்றைக்குமே நாம கெட்டு போற மாதிரி வேலை செய்யற ஆளே கிடையாது. அப்படி யாராவது சொன்னான்னா தப்பு. கடவுள் எந்த வேலை செஞ்சாலும் அது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நல்லதுன்னு தெரியும். இந்த கெட்டு போறதெல்லாம் எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம புத்தி தான் நம்மள கெடுக்கிறோம். நம்ம புத்தி நம்மள கெடுக்குதுன்றதுன்னா நம்ம புத்தி மட்டும் இல்லாது கூட இருக்கிறவங்க புத்தி அதுக்கு வேலை பார்க்கும். இந்த கூட இருக்கிறவங்க புத்தியும் நம்ம புத்தியும் ஒழுங்கா வேலை செய்தா அப்படிங்கிறதுக்கு எது இருந்தா ஒழுங்கா வேலை செய்யும், அதை மட்டும் யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். அறிவுன்னு பொதுவா சொல்லுவான், அதெல்லாம் இந்த ஏமாத்துறது. அறிவா இருந்தான்னா அறிவு எங்கிருந்து வரும்? எல்லாருக்கும் தான் அறிவு இருக்குது. குழந்தைக்கு தான் அறிவு இருக்குது, எனக்கு தான் அறிவு இருக்குது, எல்லாருக்கும் தான் அறிவு இருக்குது. அறிவு எப்படிப்பட்ட அறிவாக இருக்கும்? நெளிவு சுழிவு. நெளிவு சுழிவுனா என்ன? இப்ப நெளிவு சுழிவுன்னு ஒண்ணு சொல்லிடுவோம். நெளிவு சுழிவுனா என்ன? இப்ப நான் பேசியிருந்தா அங்க 2 பேர் பேசினுக்கிறாங்க, அது ஒரு நெளிவு சுழிவு தானே, எசப்பாட்டு. நெளிவு சுழிவுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, எதை அவங்க எதிர்பார்க்கிறாங்கிறதுக்கு மாதிரி செய்யறது. அப்ப எதிர்பார்க்கிறத ஒட்டி செய்யறது தானே நெளிவு சுழிவு. அறிவு கிடையாதுல்ல. அறிவுங்கிறது எதிர்பார்க்கிறத தெரிஞ்சுக்கிறது. அப்ப எதிர்பார்க்கிற எல்லாத்தையும் செஞ்சிட முடியுமா?
அப்படின்னு கேட்டா பசங்க எதிர்பார்க்கிற எல்லாத்தையும் செஞ்சிட முடியுமா? செய்யக்கூடாது. எது நல்லது கெட்டதுன்னு பார்த்து செய்யணும். அதுக்கு பேர் தான், இன்னொரு பேர் என்ன, அக்கறை, பொறுப்பு அப்படின்னு சொல்றோம். யார் யாருக்கெல்லாம் அக்கறையும் பொறுப்பு இருக்குதோ அவங்க எல்லாம் கடவுளோட ஏஜென்ட். வேற எந்த சாமியார்லாம் கடவுள் ஏஜென்ட் கிடையாது. ஏன்னா உங்களை ஏமாத்தி பிழைக்கிறவன், அவனுக்கு பொறுப்பும் கிடையாது, அக்கறையும் கிடையாது. அதனாலதான் கடவுளை பேசும்போது மாணிக்க வாசகரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி திருநாவுக்கரசர் அவர் தான் இதை ஆரம்பிக்கிறார். எனக்கு எந்தையுமாய் என் தாயாய் உடன் தோன்றினராய். அப்ப என்ன அர்த்தம்னா, எனக்கு அப்பா அம்மாவா, என் கூட பிறந்த சகோதரியா சகோதரனா நீ இருக்கிறனா என்ன அர்த்தம்? என் மீதான அக்கறையை காட்டுகிறவனாக. அங்க எந்த இடத்துலயும் சாமியார் கிடையாது. அக்கறையை நீங்க எங்க தெரிஞ்சுக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, உறவின் மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை உறவு பிரச்சனையாச்சுன்னா கவலைப்படாதீங்க, நீங்க நல்லவங்க இருக்கீங்களான்றதான் பிரச்சனை. உறவுல நிறைய பேர் சொல்லுவான், உற தெரிஞ்சுக்கிட்ட உலகம் தெரிஞ்சுக்கிட்ட பணம் அட அப்படின்னு. அது இல்ல. அது நீங்க இது மூலமா நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க, எது அண்ணன் தங்கச்சி அப்பா அம்மா நல்லவங்களா இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா ஒருவேளை அண்ணன் தங்கச்சி அப்பா அம்மா நல்லவங்களா இல்லைன்னா நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க, இந்த ரெண்டு இடத்துலதான் உங்களுக்கு கடவுள் உங்களை எதிர்பார்க்கிறார். இங்கதான் நீங்க நேரா வரீங்களான்னு பாக்குறார். நேரா வர்றதுன்னா நேரா யாராவது மறைக்கிறாங்களா, சார் கொஞ்சம் நேரா நில்லுங்க, இவன் குறுக்கல நிப்பான். யாரு பிரதோஷத்துல சாமி கும்பிடுறதுக்கு இவன் நடுவுல நின்னுக்கிட்டு அவனுக்கு தெரியாதவங்க எல்லாம் நேரா நில்லும்பா, இவன் குறுக்கல நிப்பான். நான் குறுக்கல நிக்க கூடாது, மத்தவனும் குறுக்கல நிக்க கூடாதுன்னு எத்தனை பேர் நிக்கிறான்னு பாருங்க. அவன் ஒதுங்கிதான் நிப்பான். அந்த மாதிரி ஐயரே நிக்க மாட்டாரு, அது வேற விஷயம். அவருக்கு தனியா பாடம் எடுக்கணும். எந்த கோயிலையும் ஐயரு சாமியை மறைக்காம நிக்க மாட்டாங்க. அதுக்காக சிதம்பரத்துல ஒரு பெரிய சண்டையை போட்டு வந்துட்டேன். உள்ள போனா எல்லாம் மொத்தமா உள்ள பின்னாடி பக்கம் தான் காட்டுறாங்க, சாமியை காட்டுறதை விட்டு. அந்த மாதிரி இல்ல நான் சொல்றது. சாமியை நேரா பாக்குறேன்னா, உனக்கு கொடுத்திருக்கிற உறவு உதவிகரமாக அமைகிறதா, எங்க தப்பு எதுல தப்பு அப்படின்னு நீ பாக்குற. இது சில பேருக்கு அந்த வாய்ப்பு வரும். வினையில அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி உதவுற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப நாமெல்லாம் ஞான பூமிக்கு வந்துட்டோம். அதனால பெரும்பாலும் எங்க பார்த்தாலும் கோளாறா தான் இருக்குது. இப்ப கடலூர்ல கோயம்புத்தூர்ல வேலை செஞ்சுட்டு வந்தான். அவங்க அப்பா வர வைக்கிறாரு, டேய் பையனே பொண்டாட்டி ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தெரியுது, பாத்துக்கிட்டான்னு லெட்டர் போட்டார். போன வாரம் வந்தான் கடலூருக்கு, உக்காந்தான். காலையில சண்டை போட்டான். நான் வச்சுக்கிறேன், காலையில சண்டை போட்டானா, அந்த அம்மா மீன் குழம்பு வச்சுது. சண்டை போட்டானா, அன்னைக்கு குடும்பம் மீன் குழம்பு சாப்பிடுறது. அந்த அம்மா விஷத்தை வச்சு. பணத்தினாலதான் எல்லா பிரச்சனையும் அதிகமாகுது. இப்ப பணத்தை வச்சுக்கிட்டு பிரச்சனை இல்லாம பல்ல கடிக்கிறது எது? உறவு. அந்த உறவை காப்பாத்துறதுல கண்டிப்பா கடவுள் இருக்கிறாருங்கிற ஒரு விஷயத்தை நாம கண்டுபிடிக்கணும். கடவுள் பணத்தை கொடுக்கறதுக்காக இருக்கிறாருங்கிறது இல்ல. பணமே இல்லைனாலும் என் உறவை காப்பாத்துவார்னு கடவுளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. உலகமே கவுந்தாலும் நம்ம பேசிப்போம், என்ன பேசிப்போம்? வீரம் பேசுவோம். எப்பா எங்க தமிழ்ல தான் காரைக்கால் அம்மையார், எங்க தமிழ்ல தான் திருஞான சம்பந்தர், திருவள்ளுவர், அப்புறம் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர், அப்புறம் சேக்கிராரு, அப்புறம் பாம்பன் சாமி வள்ளலார்னு வாய்கிலேயே பேசுவோம். ஆனா நமக்கு இன்னும் தமிழ்நாட்டுல நமக்கு உரிமை இருக்குதுன்னு பேசுறதுக்கு இன்னும் நமக்கு யாரும் தலைவர் இல்ல. பாம்பன் சாமி நமக்கு தலைவர் தான், ஆனா அரசாங்கத்துல போய் பேசுறதுக்கு நமக்கு யாரும் தலைவர் கிடையாது. ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கும் இந்த சைவம் தமிழ்ல நாம பாட்டு படிக்கிறோம்ல, நமக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு எந்த தலைவனும் கிடையாது. நம்ம போய் நம்ம ஊரு சாமி இப்ப சொன்னார்ல, அவர் புகழினார், நம்ம சாமிக்கு இன்னும் நம்ம பெட்டிஷன் தான் கொடுத்துட்டு உட்காந்துருக்கணும். அதனால நமக்கு தலைவர்கிட்ட போய் கொடுக்கறதுக்கு நமக்கு தலைவர் இல்ல, மடாதிபதியும் கிடையாது. மடாதிபதி அவங்க சொத்தை பார்த்துட்டு
அவங்களுக்கு பொம்பளை பிரச்சனை வந்தா போலீஸ் கிட்ட போறதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியாகுது. நீங்க பார்த்திருப்பீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. அப்ப நம்ம சாமின்னு ஒரு விஷயத்த நாம சாமி கும்பிடுறோம். ஆனா நாம போய் அதுகிட்ட சேர்றதுக்கு நமக்கு என்ன வேணும்? உரிமை வேணும். அந்த உரிமையை நீங்க எதுல எடுப்பீங்க அப்படிங்கறதுதான் பிரச்சனை. அததான் நாம எதுவா சொல்றோம்? இவ்வளவு நேரம் நான் சொன்னேன், எதுவா சொல்றோம்? உறவா சொல்றேன். நீங்க உறவுல கடவுளை பத்தி நீங்க தெளிவடையாம சாமி கும்பிடுறன்னா எதுக்கும் வாய்ப்பே இல்லை. அததான் மாணிக்கவாசர் மறைமுகமா சொன்னார். இந்த உறவை காப்பாத்துறதுக்கு அவன் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, விரதத்துக்கு போயிட்டானா. நான் விரதமே பரமாக வேதியரும் சாத்தினர். விரதம் இருந்தா சாமி கொடுத்துருவாரு, எல்லாம் விரதம் இருக்க போனான். டேய், அப்படிலாம் கொடுக்க மாட்டாரா. உறவு பிரச்சனை வர்றப்ப நீ எப்படி நடந்துக்கிறன்னு பாரு. உறவு பிரச்சனை வர்றப்ப நீ எப்படி நடந்துக்கிறன்னு பார்க்கணும். இத நான் திருக்குறள்ல சொல்லுவேன். கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பது ஓர் கோல். உங்களுக்கு கெடுதி வரணும். கெடுதி வந்து அதுல உறவுக்காரங்க இப்படிப்பட்டவங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க கராராவும் இருக்கணும், நல்லவனாவும் இருக்கணும். அப்ப முயற்சி பண்ணி பாருங்க. கடவுள் இருக்கிறார்னு உங்களை தவிர யாராலையும் சொல்ல முடியாது. கடவுள் இருக்கிறாருன்னு எப்ப முதல்ல சொல்லுவீங்க? நீங்க ஏதோ தவம் இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம எல்லாருக்கும் போய் குழி வெட்டி தவம் இருக்க முடியாது. எல்லாரும் போய் குழி வெட்டி தவமும் இருக்கக்கூடாது. குழி வெட்டி தவம் இருக்கிறவங்க தலைவர், மத்தெல்லாம் கடவுளை அனுபவிக்கிறதுக்கான தொண்டர்கள் தான். இப்ப கடவுளை அனுபவிக்கிறேன்னா உறவு எனக்கு சிக்கல் இல்லாமல் இருக்க வேண்டும், இதில் முதல் தொடக்கம். அதுக்கப்புறம் உறவு சிக்கலானாலும் நான் சிக்கலாகக்கூடாது. இதுல இருந்து பாருங்க, இதுல கடவுள் இருக்கிறார்னு ஆரம்பமாகும். அதுக்கப்புறம் ஊரு உலகம் எல்லாத்துக்கும் நீங்க உதவியா இருப்பீங்க. உங்களுக்கு எந்த உதவி இல்லைனாலும் உங்களுக்கு வைராக்கியம் இருக்கும். இதை தர்றவன் தான் முருகன். வேற எந்த கடவுளும் அதை தராது. வேற எந்த கடவுளுக்கும் அந்த வரலாறே இல்லை. உலகத்துல நீங்க ஏகப்பட்ட வரலாறு படிக்கலாம். இந்த வஜ்ராயுதம் யார்கிட்ட இருக்குது? வஜ்ராயுதம்னா முதுகெலும்பு. இந்த முதுகெலும்பு நிமிருது எல்லாராலையும் முடியுமா? ஒரு பிரச்சனை வந்தாலே தலையில கைய, ஏண்டா தலையில கைய வச்சுக்கிற அப்படின்றல. முதல்ல தலையில சூடு ஏறும். அதுக்கப்புறம் அவன் வந்து நிமிந்தே நடக்க மாட்டான். நிமிந்தே நடக்க மாட்டானா தைரியமா ஒன்னும் பேச மாட்டான். இந்த தைரியமா பேசுறதுன்னு யாருக்கு வரும்? நீங்க வரலாறுல உலகம் முழுக்க எடுத்து பாருங்க. முதல்ல ஒரு ஆள் பேசினார் தைரியமா, நக்கீரர். என்ன பூதம்னா பூதத்தை நான் பாத்துக்கிறேன் போ, பூதம் என்ன பண்ண எங்களை அப்படின்னு சொன்னவர் அவரு. அவரு பரம்பரையில தான் அருணகிரிநாதர் பாம்பன் சாமி வரைக்கும் யாருக்கும் பயப்படாம பேசினதுலாம் இந்த பரம்பரை தான், வேற எந்த பரம்பரையும் கிடையாது. அப்ப இந்த தைரியம் அல்லது வந்து அதுக்குள்ள இருக்கிற தெளிவு, அதுக்கு அந்த தெளிவினால வர்ற நிமிர்வு, அந்த நிமிர்வு தான் சொன்னா திமிரு. அது வந்து நேரடியா முருகன் கிட்ட போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரகசியத்தை உடைச்சிரும். எந்த ரகசியத்தை? எனக்குள்ள கடவுள் இருக்கிறார் ரகசியம் இல்லைப்பா, கடவுள் என் மூலமா வேலை செய்யறாருன்னு வந்துடும். உள்ள இருக்கிற ரகசியம் என்னவாகும்? வெளியில வந்து உங்க முன்னாடி நான் யாருன்னு காட்டும். அந்த வரலாறு தான் தகராறு ரகசியம் அப்படிங்கிற ஒரு பெரிய வரலாறை நமக்கு கொடுத்தது. நீங்க ஏதோ கடவுள் உள்ளகிறாருன்னு நினைக்கிறீங்கல்ல, இதெல்லாம் தத்துவமா பேசினா இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? இந்த கடவுளை பத்தி ஆராய்ச்சி பண்றவங்க அவரை எப்படியாவது இந்த உலகத்துல ரொம்ப நுட்பமா சொல்ற ஒரு பொருளா சொல்லிடலான்னு பாக்குறாங்க. அது வந்து என்னன்னா லைட் அண்ட் சவுண்ட். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். ஒலி அதோட வேகம் வந்து 3 லட்சம் கிலோமீட்டர்.
இப்ப ஆகாயத்துல ஒரு நட்சத்திரம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதை நீங்க இங்க பாக்குறீங்கன்னா அது எத்தனை 3,00,000 கிலோமீட்டரை தாண்டி வந்திருக்குன்னு தான் நீங்க பார்க்க முடியும். ஒரு செகண்ட்ல அதனுடைய 3,00,000 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுற அந்த ஒளி இருக்கிறதுனாலதான் நான் நினைச்ச உடனே கடவுள் வேலை செய்யறாரு. ஆனா அதுவே கடவுள் கிடையாது. கடவுள் இருக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க நினைக்கிறீங்கல்ல, நான் சொன்னேன்ல, ஒரு செருப்பு அறந்துக்கிட்டா நடுத்தெருவுல அறந்து நீங்க நாயா அலையறதுக்கும், கடைக்கு பக்கத்துல அலைஞ்சு நீங்க ஈஸியா வேலை முடிக்கிறதுக்கும் கொஞ்சம் இன்னொரு வேலை நடக்கும். செருப்பு தைக்கிறவங்க கிட்ட போனீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு சண்டை நடக்கும். அவன் அந்த நேரம் பார்த்து 50 ரூபா அதிகம் கேட்பான். அப்ப அவங்ககிட்ட அநியாயமா கேட்கறேன்னு ஒரு சண்டை நடக்கும். அங்கேயும் சண்டை போடணும். நீங்க எந்த இடத்துலயும் நியாயத்தை வேற பேசணும். அதை ஞாபகம் வச்சுங்க. உங்க சந்தர்ப்பத்துக்கு வேலை பார்த்தீங்கன்னாலும் கடவுள் தெரியாது. அந்த இடத்துல போய் நியாயம் பேசணும். பிரச்சனையே வந்தாலும் நியாயம் பேசணும். இல்லைங்க போனா போகுது, நம்ம வேலை முடிஞ்சா பரவாயில்லன்னா அப்பவும் கடவுள் தெரியாது. அப்பவும் நீங்க யாருன்னா தெரியும். இப்போ இந்த ரகசியம் அதுல ஒரே விஷயம்தான். செருப்பு அறந்துக்குச்சு, வெயில் நல்லா காயுது, பக்கத்துல தார் ரோட்ல நீங்க நடக்க முடியாது, இவ்வளவு அலைச்சலா போச்சே கடவுளே. இப்ப நான் செருப்பு கடையை தேடி போறதா, செருப்பு தைக்கிறவனை தேடி போறதா, அல்லது மளிகை கடையில வந்து அந்த என்னது அந்த பெவிக்விக்கு கிடைக்குதான்னு 3 ஆப்ஷன் தான். அது 3 ஆப்ஷனே எல்லாருக்கும் தெரியாது. 3வது ஆப்ஷன் நிறைய பேருக்கு தெரியாது, இந்த பெவிக்விக் எடுத்து ஓட்டுறது. ஏன்னா இப்ப இருக்கிற எல்லா செருப்புக்கும் பெவிக்விக் தான். அதையும் ஞாபகத்துல வச்சுங்க. எல்லா கடையிலையும் இப்ப அதை வச்சிருக்கிறான் 5 ரூபாய்க்கு. ஏன்னா அது நல்ல லாபம். 2 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு விற்கிறான் பாரு. அதனால வந்து இப்ப நீங்க அவங்ககிட்ட போய் நியாயம் பேச முடியாது. ஏன்னா உள்ள எல்லா கடையிலயும் 5 ரூபாய் தான். அது நியாயம் அடுத்தது எங்க பேசலாம்? செருப்பு தைக்கிறவங்கிட்ட பேசலாம். ஆனா அவங்ககிட்ட அடிமடியில கை வைக்கிற மாதிரி குறைச்சும் கொடுக்க கூடாது. ஏன்னா அவனுக்கு வர உழைப்புக்கு அவனே செருப்பு தைக்கிறத தாண்டி வேற வளரவே இல்லை. எத்தனை பேருக்கு செருப்பு தைச்சாலும் அவன் என்ன பண்றான்? அவன் வளர்ந்ததா வாய்ப்பு தெரியல எனக்கு. அப்ப அவனுக்கு கொடுக்கணும். ஆனா அவன் மனசுல வந்து அடிச்சு புடுங்கலான்ற எண்ணம் வரக்கூடாது. அதை நீங்க வளரக்கூடாது. அவங்ககிட்டயும் நியாயம் இருக்கணும், உங்ககிட்டயும் நியாயம் இருக்கணும். அதுக்கப்புறம் அலையிறது வினை, அது தனி. அது வந்து அந்த கேட்டகரியே இங்க வராது. இப்ப நீங்க யாரா இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இப்ப பிரச்சனை. இப்ப நீங்க யாரா இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு இயற்கையா பிரச்சனை இல்லாம செருப்பை ஒட்டிக்கிட்டு போறீங்க அப்படின்னா, முதல்ல நீங்க யாரா இருப்பீங்கன்னா சாதாரணமா கொடுத்து வச்சவங்களா இருப்பீங்க. என்னது, எடுத்த உடனே சாமி வந்துட மாட்டாரு. சாதாரணமா கொடுத்து வச்சவங்களா இருப்பீங்க, அவ்வளவுதான். அது நிறைய பேருக்கு அது வாய்ப்பு சில பேருக்கு புண்ணியத்துல இருக்குது. ஆனா அந்த புண்ணியத்துக்கு அப்புறம் உழைக்கிற மனநிலைமை வரணும், ஏமாத்தக்கூடாதுங்கிற மனநிலைமை வரணும். அப்படி இருக்கிற உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தா உங்களை வச்சு உங்க குடும்பம், உங்க ஊரு, உங்க இடம் எல்லாமே கடவுள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கும். ஏன்னா நீங்க தான் சாட்சி அதுக்கு. இப்ப பாம்பன் சாமி இருந்தார்னா அவர் வாழற காலத்துல எங்கேயும் கோட்டு சூட்டு போட்டுன்னு வாழல. அவர் எப்படி வாழ்ந்தாரு யோசனை தெரிஞ்சா உங்களுக்கு? அவர் இடுப்புல காய் தான் கட்டினுக்கிறார். இப்போ வள்ளலா இருந்தாருன்னா அவர் வெள்ளை துண்டு ஒரே துண்டை முழுசா கட்டிக்கிட்டார். இப்ப இவங்க யாரும் என்ன அன்னைக்கு கிடைச்ச கார்ல போல, அன்னைக்கு கிடைச்ச எந்த சாமியாரு எந்த ஜமீன்தாரையும் அவங்க பயன்படுத்தல. ஆனா ஜமீன்தாரங்க வந்தாங்க பின்னாடி. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ நாம படிக்கிறது யார படிக்கிறோம்? பாரதியார படிக்கிறோம், ராமலிங்கரை படிக்கிறோம், பாம்பன் சாமியை படிக்கிறோம் ஒரு பேச்சுக்கு. இதே இன்னைக்கு சாமியார் கார்ல போறாங்கல்ல, இந்த கார்ல போற சாமியார நாளைக்கு யாராவது படிப்பானா? அவன் இப்படி வாழ்ந்தான்னு எழுதுவாங்க. அவரு இவ்வளவு ஜமீன் வாழ்ந்தது இல்ல. இந்த இப்ப ஒரு ஜமீனை பத்தி போடுறான். என்ன ஜமீன்? இப்போ அந்த மக்கள்லாம் காலி பண்றாங்களே ஒரு ஊரை விட்டு. இந்த கொலை பண்ணாங்கன்னு ஒரு கேஸ் நடந்து ரொம்ப நாள். இப்ப அந்த ஊரை விட்டே மக்கள்லாம் காலி பண்ணிட்டாங்க. அந்த மாஞ்சோல ஜமீன், அந்த மாஞ்சோல ஜமீன் மாதிரிதான் இந்த சாமியார்லாம். யாரு? ஈசாவா இருக்கட்டும், வேதாத்திரியா இருக்கட்டும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து அந்த கவர்ச்சியோட கொஞ்ச நாளைக்கு அந்த வேலை முடிஞ்சிடும், வரலாறு வராது.
ஆனா பாம்பன் சாமின்னு ஒரு ஆள் வந்துட்ட பிறகு தமிழ் இருக்கிற வரைக்கும் அவரை படிக்கலாம். வள்ளலார் வந்துட்ட பிறகு தமிழ் இருக்கிற வரைக்கும் அவரை படிக்கலாம். அப்ப இவங்க யாரு? அப்ப மத்தவங்க யாரு, இவங்க யாரு? அப்ப மத்தவங்களை விட மத்தவங்க எல்லாம் ஏற்ற இறக்கமா கதையை முடிச்சுக்குவாங்க. ஏற்ற இறக்கம் என்னைக்கு ஒழியுதோ அவங்க வரலாறு சமூகத்துக்கான வரலாறா மாறும். அந்த வரலாறுல கடவுளை உங்களுக்கு காட்டி கொடுக்கணும். அவங்க மூலமா கடவுள் எல்லாருக்கும் வரணும். அப்படி கடவுள் வர்ற விஷயம்தான். எனக்குள்ள கடவுள் இருக்கிறார், அணுவுக்குள்ள அணுவா இருக்கிறாரு, அணுவை உள்ள வச்சுக்கிட்டு அவர் இருக்கிறார். அப்ப இந்த ரெண்டு வேறுபாடு இருக்குது. இந்த வேறுபாடு இல்லாம உங்களுக்கு எல்லாத்தையும் நேரா காட்டணும், ஒரே விஷயமா காட்டணும். இந்த ஒரே விஷயமா காட்டுறதுக்கு பேர் தான் நேராக அறிதல். இந்த நேராக அறிதல் வந்ததுன்னா நான் சொன்ன பாருங்க, முதல்ல நீங்க யாரா இருக்கிறீங்க அப்படின்னா, எது சரியில்லை என்றாலும் நான் சரியாக இருக்கிறேன்கிறத நிறுவற ஒரு ஆளா இருக்கணும். அதுக்கு எல்லா வகையிலையும் உங்களுடைய ஏற்ற இறக்கம்லாம் நீங்களே சரி பண்ணிக்கணும். அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா, இப்ப நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சீங்களேன், உங்களை நான் குறை சொல்ற மாதிரி ஆயிடும். பெரும்பாலும் அப்படி கத்துக்க மாட்டீங்க. என்ன கத்துக்க மாட்டீங்கன்னா, குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனா குடும்பம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சுயநலமானது. அவங்க புள்ள, அவங்க கூட்டுக்காரன் அப்படிதான் பார்க்கும். அது கொஞ்சம் வெளியே வராது. அது கொஞ்சம் வெளியே வந்தா இப்ப இந்த இதுக்கு வரான்னு வச்சுங்களேன், இப்ப வார வழிபாட்டு சபைக்கு வரோம், வார வழிபாட்டு சபையோட ஒத்து போறதுக்காக வரோம். வார வழிபாட்டு சபை மூலமா நம்ம சாமி கிட்ட நாம கேட்டுக்கலான்னு தான் வரோம். வார வழிபாட்டு சபைக்கு நாம வர்றதில்ல, வார வழிபாட்டு சபைக்கு தான் வரோம். ஆனா வார வழிபாட்டு சபையில இருந்து நமக்கு தான் வரோம். வார வழிபாட்டு சபைக்குன்னு வர்ற கொஞ்சம் பேர் இருப்பான்ல, அவன் உண்மையா இருப்பானா? அப்ப கொஞ்சம் வளருது இல்ல. அதுக்கப்புறம் அது வளர்ந்த பிறகு அதுல அவன் வந்து நேர்மையா இருக்கணும். அதுல நேர்மையா இருந்து அதுல யாருக்கும் சங்கடப்படாம வாழ ஆரம்பிச்சு அதுல நிறைய பேருக்கு செஞ்சு கொடுக்குற ஆளா மாறுவான். அவனை தான் கடவுள் தேர்ந்தெடுத்துப்பார். அவன் தான் ரகசியத்தை உடைக்கிறவன். அப்படிதான் பாம்பன் சாமி, அப்படிதான் ராமலிங்க அடிகளார்லாம். ஆனா அவங்க செய்யறாங்க. இப்ப எனக்கெல்லாம் நல்லாவே செய்யறாங்க. வச்சு செய்வாங்க. வச்சு செஞ்சாலும் கவலைப்பட மாட்டோம். ஏன் வச்சு செய்வாங்க அப்படின்னா, இப்ப நமக்கு எதை கத்துக் கொடுக்கணுமோ அதை கத்துக் கொடுப்பாங்க. வச்சு செய்யறதுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எதெல்லாம் கத்துக்கலையோ அதை கத்துக்கணும். அப்படி இல்லைன்னா அது புரியாது உங்களுக்கு. அப்ப புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் கலந்து பேசணும். கலந்து யாரோட பேசுவீங்க? நீங்க எதை யார் மூலமா கத்துக்க போறீங்களோ அவங்களோட கலந்து பேசணும். அங்க உங்களுக்கு ஏற்ற இறக்கத்தை பத்தி எல்லாம் கூச்சப்படக்கூடாது. இப்ப எப்படி கணவன் மனைவி கூச்சப்பட்டாங்கன்னா என்னாச்சு? குடும்பமே ஒழுங்கா நடக்காது. கணவன் மிரட்டிக்கிட்டே இருந்தா அந்த குடும்பத்துல பிள்ளைங்க உருப்படாது. கணவன் என்ன பண்ணா ஒரு நாளைக்கு இறங்கி வரணும். அவரு அந்த காலத்துல ஆம்பளைங்க எல்லாம் மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த குடும்பம் பாத்தீங்கன்னா டம்மி ஆகி போய் சப்பையா இருக்கும். நீங்க பெரும்பாலான குடும்பங்கள் ஒரு காலத்துல அப்பாவங்க மிரட்டிக்கிட்டே இருந்த குடும்பம் பாத்தீங்கன்னா, பிள்ளைங்க அம்மா கண்ட்ரோல்ல இருக்கும். அம்மா யாருன்னா அவர் கண்ட்ரோல்ல இருப்பாரு. அம்மா அவங்களும் திருப்பி பேச மாட்டாங்க. அறிவு இருந்தாலும் அதை விசாலப்படாது. அப்ப பிள்ளைங்க என்ன ஆகும்? ஒண்ணு தருதலையா போவோம், இல்லைன்னா சவலையா போவோம். அதனால வந்து உங்களுக்கு எப்ப இதெல்லாம் சரி செய்யறதுன்னு முடிவு பண்றீங்களோ அப்ப நேருக்கு வரணும். நேருக்கு வரணும்னா எதுல நமக்கு புரிதல் பிரச்சனை இருக்குதோ அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த மகான்கள் நமக்கு கத்துக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எடுக்கிற அக்கறையும் பொறுப்பும் அதை காட்டும். அது எப்படிப்பட்ட அக்கறைங்கிறது உங்க கையில தான் இருக்குது. அல்லது நீங்க யாரோட கலந்து இருக்கிறீங்களோ அவங்க கையில தான் இருக்குது. அதெல்லாம் சொல்லி கொடுக்க முடியும். அதை சொல்லி கொடுக்க ஏன் முடியாதுன்னா, நீங்க தப்பா நினைச்சிட போறீங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். எதிர்பார்க்கிறேன்னு நினைப்பீங்கல்ல, அது ஒண்ணு இருக்கும். இது ரெண்டும் எங்களை தடுக்கும். அதனால நாங்க சொல்லிக் கொடுக்க மாட்டோம். நீங்களா தெரிஞ்சுக்கின்னு, நீங்களா கஷ்டப்பட்டு, நீங்களா வாங்கி சாப்பிட்டு வயிற்று நக்கிட்டு அப்புறம் கையை கழுவுறதுக்கு இடத்த தேடி அங்க போய் வழுக்கி விழுந்து அங்க மண்டை உடைஞ்சி அதுக்கப்புறமா வர வேண்டியதுதான். அதனால எளிமையா கிடக்கிற விஷயத்த விட்டுட்டு நாம என்ன பண்றோம்? இறைஞ்சிடுறோம். அந்த இறையாம இருக்கிறதுக்கு தான்
பாம்பன் இந்த மாதிரி வழிபாட்டு விஷயம் என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு மிதமாக வைத்து உங்களை நகர்த்தி ஓரளவிற்கு உங்களை எளிதாக புரியும்படி செய்கிறது. எளிதாக புரிந்து கொள்வதற்குத்தான் இப்படிப்பட்ட அமைப்புகள் உதவுகின்றன. அதுதான் ரகசியத்தை ஓரளவிற்கு என்ன பண்ணா, நீங்க இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அடிபடாம புடிச்சுக்கிறதுக்கு உதவும். அதனாலயே இந்த மாதிரி அமைப்புக்கு பெரிய அளவுல இல்லைன்னாலும் குறைந்தபட்சம் நீங்க என்ன பண்ணணும், உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப ரகசியம்னு ஒண்ணு தனியா கிடையாது. கடவுளை வெளிப்பட வெளிப்பட உங்களுடைய உரிமையோடு அந்த நேரத்திலேயே நீங்கள் கடவுள் செய்கிற உங்களுக்காக செய்யற ஒரு ஆளா மாத்துறதுதான் ரகசியத்தை நேர்பட வைப்பது. அது முடியும். அது பாம்பன் சாமி எனக்கெல்லாம் செய்யறாரு. அது எல்லாருக்கும் புரியாது, புரியணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அதை என்னால நேரடியா அத என்ன சொல்றது, நாமார்க்கும் குடியல்லோன்னு திருநாவுக்கரசர் சொல்றாருல்ல, அதெல்லாம் நீங்க பாம்பன் சாமியை வச்சுக்கிட்டும் செய்யலாம். ஏன்னா நமக்கு இப்ப எவ்வளவு அருளாளர் இருக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில எனக்கு பாம்பன் சாமி நல்லா தெரியும். நல்லா தெரியும்னா இவர் சிலையா இருக்கிறாரு அது இல்ல, அவர் நேராவே சொல்றாரு. இப்ப ஏன் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இவர் மட்டும் ஏன் வந்தாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அப்பதான் நான் பாத்துக்கிறேன். இப்ப கூட என்ன நினைக்கிறேன்னா, பாம்பன் சாமி சமாதி இருக்குது, அவர் நினைச்ச மாதிரி அங்க எதுவும் நடக்கல. இப்ப கூட நம்ம புகழனார் சொன்னாரு, அங்க கும்பாபிஷேகமே பாம்பன் சாமிக்கு இவங்க யார் நடத்துறது, பாம்பன் சாமிக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம், வள்ளலாருக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம், எங்க போனாலும் அவங்கள ஏன் கேட்கணும், பாம்பன் சாமின்னு ஒருத்தர் அவருக்குன்னு சொல்லிட்டு போய்கிறாருல்ல, அதை சொல்றதுக்கு நமக்கு என்ன கூச்சம், அப்படிலாம் நமக்கு கேள்வி வரும்ல. இந்த கேள்விய நாம வாழ்ந்தாதானே நாம அவருக்காக கேட்க முடியும். இன்னும் நாம வாழறதுக்கே தெளிவில்லாம இருக்கிறோம். எடுத்த உடனே பாம்பன் சாமிக்காக கொடி பிடிக்கிறது இல்ல, நம்ம வாழ்க்கையில நாம எந்த தெளிவு அடைஞ்சோன்றதை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, பாம்பன் சுவாமி கொள்கை என்பது நமக்கானது தானே தவிர அவருக்கானது கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுங்க. நமக்கான விஷயமா புரிஞ்சிக்கலன்னா நாம மறுபடியும் என்ன பண்ணுவோம், व्यसனப்படுவோம். व्यसனப்பட்டாலே அருணகிரிநாதருக்கு கோபம் வந்துடும். அருணகிரிநாதர் என்ன சொல்றாரு, வசனமிக ஏற்றி மறவாதே மனது துழியர் ஆற்றில் உழலாதேம்பார். திரும்பி திரும்பி வந்ததுன்னா மறதி வந்துடும். மறதி வந்துட்டா வாழ்க்கையே வீணா போயிடும். மறதினா என்ன தெரியுமா, நிறைய பிரச்சனை வந்தா செய்ய வேண்டியதை செய்யாது போயிடுவீங்க. அப்ப பிரச்சனையை உடைக்கணும்னாக்கா உங்களுக்கு ஒருத்தர் உதவணும்ல, அந்த உதவுறதுக்கு தான் நான் சரியா இருக்கிறேன் அப்படிங்கிறத காட்டுங்க, கண்டிப்பா உதவுவாங்க. அதுல பாம்பன் சாமி இன்னைக்கு நமக்கு ஒரு நேரடியாக இருக்கிற ஒரு ஆளுமையாக இருக்கிறார். அவரு உள்ளுக்குள்ளே இருக்கிற கடவுளை வெளிக்கொணர்றதுல தைரியமா வேலை செய்யறாரு. அதற்காக அவரை நாம் நம்முடைய செயல்பாட்டின் மூலமாக பின்பற்ற வேண்டுமே ஒழிய வெறுமனே வழிபாட்டில் மட்டுமல்ல. அதற்கு அவருடைய பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் எல்லா வகையிலேயும் துணை செய்கின்றன என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.